உலகத்தில் லக்ஸுரியான ஃபோனுன்னு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஐஃபோனும் பிளாக்பெரியும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மொபைலில் குவாலிட்டியான மெட்டீரியல்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? சஃபேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் தான் ஆடம்பரமான ஃபோனுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் நட்புகளே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே லக்ஸுரியான மொபைல்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த லக்ஸுரியஸ்ட் மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சு மொபைல் தாங்க. வேர்ச்சு மொபைலில் லக்ஸுரியிலேருந்து அல்ட்ரா லக்ஸுரி வரைக்கும் மொபைல்ஸ் இருக்குது. ஏன் வேர்ச்சு மொபைல் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கோல்டு டைமண்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முழுக்க ஹேண்ட்மேடில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் சஃபேருங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சஃபேர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே டக்கஸ்ட் மெட்டீரியல் என்னென்னா டைமண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது டக்கஸ்ட் மெட்டீரியல் தான் இந்த சஃபேர். சஃபேரை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு விதை இருக்குங்களாம். அந்த விதையை எடுத்து 2000 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு ஃபர்னஸில் வச்சு அந்த ஃபர்னஸ்க்குள்ளே அலுமினியம் ஆக்சைடை விடுவாங்களாம். அது வளர்ந்து வரத்துக்கு 2லேருந்து 3 வாரம் ஆகுமா. அது வெட்டி அதுக்கப்புறம் அதில் பாலிஷ் டைமண்டு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்க்ரீனையே உருவாக்க ஆரம்பிப்பாங்களாம். இந்த சஃபேர் மூலயமா ஒரு ஸ்க்ரீனை தயாரிக்கிறதுக்கு 6 மாதம் டைம் எடுக்குமாங்க. இருந்தாலும் இது நார்மல் கிளாஸை விட 5 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. இந்த சஃபேர் கிளாஸில் என்ன தான் பண்ணாலும் ஸ்க்ராச்சஸே விழாதாங்க. வேர்ச்சு மொபைலில் லக்ஸுரியிலேருந்து அல்ட்ரா லக்ஸுரி வரைக்கும் மொபைல்ஸ் இருக்குது. அதை 8லேருந்து 1 வரைக்கும் வாங்க பார்க்கலாம். நம்பர் 8 பியூர் ஜெட் அலிகேட்டர் டைமண்டு. இந்த மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 124 ஒயிட் டைமண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்க்கு முதலையோட தோலையே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேசிக் ஃபோன். விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 to 3 லேக் இருக்குமா? இல்லைங்க, இதோட உண்மையான விலை இந்தியன் கரன்சி படி 15,88,000 ரூபாய். நம்பர் 7 கிளாஸ் டி பாரிஸ் பிளாக். இந்த மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க பிளாக் லெதராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்க்ரீனிங்லேருந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் பாடியெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஃபேர் கிளாஸு சஃபேர் ஸ்க்ரீனிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராச்சஸே விழுகாதான் மொபைலில். பார்த்துக்கோங்க. இந்த மொபைலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,10,000. நம்பர் 6 பியூர் ஜெட் ரெட் கோல்டு. இந்த மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் டைட்டானியத்தால் பண்ணியிருக்காங்களாம். இதோட ஃபினிஷிங் என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு குட்டியோட தோலில் பண்ணியிருக்காங்களாம். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சியில் 17,27,000. நம்பர் 5 அல்டிமேட் பிளாக். மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா 1 இன்ஜினுக்கு வர ரேரான டைமண்ட் கார்பன் கோட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதுவும் ஒரு பேசிக் ஃபோன் தாங்க. விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரன்சி படி 18,80,000. நம்பர் 4 ஒயிட் மதர் ஆஃப் பேர்ல். இந்த மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 19 கேரட் பிரின்ஸ்லெஸ் டைமண்டால் செஞ்சுருக்காங்களாம். இதுவும் ஒரு பேசிக் ஃபோன். இதோட பாடி முழுக்க ஒயிட் கலர் லெதரால் பண்ணியிருக்காங்களாம். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,81,000. நம்பர் 3 ரெட் கோல்ட் பிளாக் டிஎல்சி. மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 388 டிஃப்ரெண்ட் மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஃபோனை உருவாக்க கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுக்கிறாங்களாம். இந்த டிசைனுக்கு மட்டும் 74 பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்களான்னா பார்த்துக்கோங்களேன். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 27,88,000. நம்பர் 2 சிக்னேச்சர் டைமண்ட். இதில் லக்ஸுரிக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலை பிளாட்டினத்தால் செஞ்சுருக்காங்களாம், டைமண்டால் கோட்டிங் கொடுத்துருக்காங்களாம். இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் முழுக்க சஃபேர் கண்ணாடி மூலமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்களாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64,40,000. 1 சிக்னேச்சர் கோப்ரா. இந்த மொபைலில் லக்ஸுரிக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ரத்தன கற்களையும் கோல்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதில் 439 மாணிக்க கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்களாம். இதில் இருக்கிற பாம்பு கண்ணுக்கு மட்டும் மரகத கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்களாம்.
இந்த மொபைலை இவங்க வெறும் 8 ஃபோனு மட்டும்தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணாங்களாம். இந்த மொபைலுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நம்ம கொடுத்துட்டோன்னா இந்த மொபைலை நமக்கு ஹெலிகாப்டரில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி படி சுமார் 2.5 கோடியாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சிகப்பு கலரில் இருக்கல சப்ஸ்கிரைப் அதை அமுக்கி அந்த மணி சிம்பிளை கொஞ்சம் ஆட்டி விட்டுருங்க. நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம்.